சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. ஒரு சுவாமிகள் இப்படி சுதந்திர போராட்ட காலத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக களம் இறங்கியிருந்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பவானியில் இருந்த முல்பாகல் மடத்தில் அதன் சுவாமிகள் செய்த அந்த எழுச்சி பிரசங்கங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தின தாயே? மகனே, பிரிட்டிஷாரின் செயல்பாடுகள் இந்த மண்ணின் கலாச்சார ஆன்மீக ஒற்றுமை தன்மையை வேரோடு பெய்த்து எரியும் நாசகாரத்தனம் கொண்டவை என்பதை நன்கு உணர்ந்திருந்தார்கள் இந்த மண்ணின் பெரியவர்கள். தங்கள் தர்மம், தங்கள் வழிபாடு, ஆன்மீக உணர்வுகள் பெரிதும் வெட்டிச் சாய்க்கப்படுவதைக் கண்டு உள்ளம் வருந்தினார்கள். தர்மத்தை காப்பது தங்கள் விரதம் என்று தாங்கள் மேற்கொண்ட சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்காக தர்ம போர் வீரர்களை உருவாக்கும் உயர்ந்த லட்சிய பணியில் ஈடுபட்டார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பதிவு செய்த குறிப்புகளில் இருக்கின்றன. 1857 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிட்ட ஜுடிஷியல் கன்சல்டேஷன் எண் 11 ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் மெட்ராஸ் என்ற இந்த கோப்புகளில் முல்பாகல் மடத்தின் சுவாமிகளை பற்றிய குறிப்பும் இருக்கிறது. 1857 மே மாதம் முதல் சுதந்திர போராட்டத்துக்கான அறைகூவல் விடுக்கப்பட்டு போராட்டம் தொடங்கியதில் இருந்து பவானி மடத்தில் பிரசங்கங்களும் களைகட்டின. விதேசிகளான பிரிட்டிஷாரின் ஆட்சி விரைவில் முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்ற சுவாமிகளின் போதனையும் விருப்பங்களும் சீடர்களால் உள்வாங்கப்பட்டன. தினசரி பூஜையில் கற்பூரமும் ஊதுபத்தியும் கொளுத்தி ஆரத்தி எடுக்கும் போதெல்லாம் சுவாமிகள் சொல்லும் ஒரு பிரார்த்தனை அங்கிருந்த பக்தர்களின் உள்ளங்களில் உரமென பாய்ந்ததடா. நாட்டை பீடித்துள்ள பேய்களான ஐரோப்பியர்கள் விரைவில் ஓடட்டும். பிரிட்டிஷாரின் ஆளுகை உடனடியாக முடிவுக்கு வரட்டும். நானா சாஹேப் பேஷ்வாவின் ஆளுகை பரவி வெற்றி அடையட்டும் என்பதுதான் அந்த பிரார்த்தனையாக இருந்தது. பவானியிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வசித்த மக்கள் மகிழ்ச்சி பூரிப்புடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். தாங்கள் சொல்லும் இந்த விஷயம் பெங்கால் நியூஸ் செய்தியில் வெளிவந்திருப்பதாக பேசிக்கொண்டார்கள். இந்த போரின் போது பெரும்பாலான ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டார்கள், பலர் இந்த நாட்டை விட்டு ஓடிப்போய் விட்டார்கள் என்று அந்த செய்தி சொல்வதாக ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியை பகிர்வதாக கூறிக்கொண்டார்கள். இந்த போர் உக்கிரமாக நடக்கும்போது ஆங்கில ஆட்சியும் நம்மை விட்டு ஓடி போய்விடும். ஈரோடு ஜங்ஷனில் இருந்த ஐரோப்பிய அதிகாரி சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று துண்டை காணோம், துணியை காணோம் என்று ஓடி போய்விட்டார். அந்த பகுதியில் இருந்த மற்ற ஐரோப்பியர்களும் அவரை பின்பற்றி ஓடிப்போய் விட்டார்கள். இந்த போர் முடியும் போது ஐரோப்பியர்கள் அனைவருமே இந்தியாவை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். கோயம்புத்தூரில் பிரிட்டிஷ் அரசின் பொறியாளராக இருந்த என்ஜினியர் டி ரீட் என்பவனின் கீழ் எழுத்தராக பணிபுரிந்தான் வியாசராவ். அவனும் முல்பாகல் மடத்துக்கு வந்து போகும் ஒருவனாக இருந்தான். அவன் மிகவும் இரகசியமாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு முல்பாகல் மடத்தின் சுவாமியை பற்றிய விஷயத்தை
பட்டும் படாமலும் தெரிவித்தான். சுவாமியின் மடத்திலும் மடத்துக்கு வந்து போகும் வெகுஜனங்களிடமும் பிரிட்டிஷாரை பற்றிய கண்ணோட்டம் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றியும் தெரிவித்தான். முல்பாகல் சுவாமியின் ஆதரவாளர்களால் தான் எச்சரிக்கை செய்யப்பட்டதாக வியாசராவ் தெரிவித்தான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் முல்பாகல் சுவாமியை பிரிட்டிஷார் கைது செய்து அழைத்துச் சென்றால் அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து பிரிட்டிஷ்காரர்களும் வியாசராவின் எஜமானரான டி ரீட் உள்பட அனைவரும் சுவாமியின் விசுவாசிகளால் கொல்லப்படுவார்கள். சுவாமியின் சீடர்களின் உயிர்களை பறித்த பிறகுதான் சுவாமிகளை ஆங்கிலேயர்கள் அருகிலேயே நெருங்க முடியும் என்று தான் எச்சரிக்கப்பட்டதாக வியாசராவ் பிரிட்டிஷாரிடம் தெரிவித்தான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.